நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். வேர்ல்டு கப் 2024 T20 மேட்சஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 2 வந்து பார்த்தீங்கன்னா, 2 மேட்சஸ் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்மிங் சண்டே 2 மேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் பிஎன்ஜி, பாபுவா நியூகினியா, இந்த 2 அணிகளுக்கும் இடையே நடைபெறக்கூடிய மேட்சுக்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பர்பா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டோம் ஆல்ரெடி. நம்ம வேர்ல்டு கப் மேட்சஸ் எந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு மேட்சை நம்ம செலக்ட் பண்ணி சூப்பர்பாக ஒரு 20 டீம்ஸ் வரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ஃபேவரட் தான். என்ன அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிடுவாங்க, பிஎன்ஜி லாஸ் பண்ணுவாங்க மேட்சை. அப்புறம் கேப்டன் வெஸ்ட் இண்டீஸ்லேயே ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதை ஒரு ஃபேவராக எடுத்துகிட்டு நம்ம ஒரு 20 டீம்ஸ் ட்ரை பண்ணும்போது உங்களால் ஒரு ஜிஎல்ல க்ளோஸாக போக முடியும். ஸோ இதுக்கான ஃபுல் ப்ரிடிக்ஷன் பாருங்கள். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரோட ஸ்டேட்ஸு, பிஎன்ஜி பிளேயர்ஸோட ஸ்டேட்ஸு எல்லாமே நான் பக்காவாக கொடுக்குறோம். ஸோ பிச் ரிப்போர்ட்டு, கேப்டன் விசி யாரெல்லாம் ரிஸ்கியாக ட்ரை பண்ணலாம், யாரெல்லாம் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம், இப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு அனலைசிஸ் சுயராக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. சுயராக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஃபைனலாக உங்களுடைய டீமை கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்க. நம்ம பிரேம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம் சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஐபிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளோஸாக போய் ஒரு சில மேட்சஸ்லாம் முடிஞ்சது. ஆனால் இந்த வேர்ல்டு கப் மேட்ச்சில் நம்ம ஜிஎல்லை வின் பண்ண முடியும். அந்தளவுக்கு பெஸ்ட்டாக டீம்ஸ் கொடுக்க முடியும். அதுக்கான ரீசன் இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து போட்டிருக்கோம் பாருங்கள். நம்ம மேக்ஸிமம் மேட்சஸ் எந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பெரிய டீமு, சின்ன டீம். அப்போ சின்ன டீம் தோற்றுருவாங்க, பெரிய டீம் வின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் நம்ம 20 டீம்ஸ் வரை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் வின்னிங்ஸுங்கிறது இருக்கும், லாஸுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அது என்னுடைய கேரண்டி கொடுக்க முடியும். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷன் உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்தோம் அப்படின்னா, பிச் ரிப்போர்ட்டை பக்காவாக பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கப் T20 மேட்சஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ அண்ட் வெஸ்ட் இண்டீஸில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் பிஎன்ஜி ப்ளே பண்ணக்கூடிய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே ப்ளே பண்ணுறாங்கன்னா, கம்மிங் சண்டே கயானாவில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ கயானாங்கிறது சவுத் ஆப்பிரிக்கா காண்டினென்ட்டாக இருக்குது. அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான ஃபுல் பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நிறைய ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் பண்ண டீம் 3 முறையும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீமும் 7 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. இதில் இங்கே ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் ஆவரேஜான ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜாக 150 இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் இங்கே இங்கிலாந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 191 ஃபார் 5 விக்கெட்டு. லீஸ்ட் ஸ்கோர் அயர்லாந்து 68க்கு 10 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்பொழுது 150 கீழே 4 முறையும், 150 டு 169க்குள்ள 4 முறையும், 170 டு 189க்குள்ள ஒரு முறையும், 190 கிராஸ் பண்ணி ஒரே ஒரு முறை வந்திருக்கு. ஸோ ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜான ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 150 டு 169, அது 170 கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கோர் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஈஸியாக சேஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியல் மேட்சஸ் கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணக்கூடிய டீமு வின் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிச் ரிப்போர்ட்டில் எதே இருக்குது. செகண்ட் பேட் பண்ணக்கூடிய டீம்ஸ் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சின்ன வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது, பேட்டிங் செகண்ட் பண்ண டீமு வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, அது மாதிரி டொமஸ்டிக் மேட்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 44 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே வந்து பாருங்கள், 25 மேட்சஸ் செகண்ட் பேட்டில் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட் பண்ண டீமு 18 முறை தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோர் அந்த 150 தான் இருந்திருக்கு. 149 என்பது 150 கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது ஜமைக்கா தலாவாஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டொமஸ்டிக் மேட்சஸ் 220. அந்த டொமஸ்டிக் மேட்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வெஸ்ட் இண்டீஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அவங்க வெஸ்ட் இண்டீஸ் பிளேயருடைய ஒரு ஹோம் கிரவுண்டு கூட கையானாவை சொல்லிடலாம். அவங்க வின் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இந்த பர்டிகுலர் வெனியூவில் அவங்களுடைய ரெக்கார்டும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த T20 மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 150 அது அந்த க்ளோஸாக தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ரொம்ப ரேரான மேட்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஹை ஸ்கோரிங்காக போயிருக்கு. இப்போ ஸ்கை ஸ்கோர் போகணும் அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஒரு 170க்கு மேலே ஸ்கோர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அனலைஸில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டீம்ஸை செட் பண்ணுறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவுக்கு எதிராக ப்ளே பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் வின். இங்கே பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வெஸ்ட் இண்டீஸோட வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இதில் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து பாருங்கள், வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்துக்கு எதிராக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பாருங்கள்,
இங்கே வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 3 மேட்சஸ் தான் இங்கே ப்ளே பண்ண மேட்சஸில் லூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் மேட்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த பர்ட்டிகுலர் வெனியூவில் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் யாரெல்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். ஸ்கோரிங் பேட்டர்ன் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 150 கீழே தான் ஸ்கோர் பேட்டர்ன் அமைஞ்சிருக்கும். ஸோ அதை பார்த்துங்க. மேக்ஸிமம் அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்கோர் வர்ற கிரவுண்டும் கிடையாது. ஸோ யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸ் ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 அந்த மாதிரி ஸ்கோர் போயிருக்கும். 190 கிராஸ் பண்ணி. மேக்ஸிமம் மேட்சஸ் ஒரு ஆவரேஜான ஸ்கோராக தான் இருக்கும். செகண்ட் பேட்டிங் ஈஸியாக சேஸ் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே. அண்ட் டொமஸ்டிக் மேட்சஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது செகண்ட் பேட்டிங்கில் கம்ப்ளீட்டாக நிறைய ஒரு சில மேட்சஸில் கம்ப்ளீட்டாக 10 விக்கெட் லூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் 10 விக்கெட் லூஸ் பண்ணுறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 160 170 அடிச்சிட்டாலே சுயராக செகண்ட் பேட் பண்ணுற டீமு பிஎன்ஜிஐ இருந்தால் ஆல் அவுட் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்கிலும் ஆல் அவுட் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி பார்த்துங்க. மேக்ஸிமம் செகண்ட் இந்த டொமஸ்டிக் மேட்சஸில் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடந்திருக்கு. ஸோ அதையும் பார்த்துங்க. அதையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஸோ ஓகே. இந்த பர்டிகுலர் வெனியூவில் ப்ரீவியஸாக வெஸ்ட் இண்டீஸ் ப்ளே பண்ணும்போது எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். பிராண்டன் கிங் இன்னிங்ஸ் சுயராக ஓப்பன் பண்ணுவார். ஸோ அவர் சூப்பரான ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஒரு டீசெண்டாக ரெக்கார்ட்ஸ். அது ரோமன் பவுலும் டீசெண்டாக ஆடிருக்காரு. கெயில் மேயர் அதாவது 15 நம்பர் ஸ்குவாடில் கிடையாது. ஒரு பேக்கப் பிளேயராக வேணால் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டீம் லெவலில் கொடுத்துருக்காங்க பிளேயர்ஸாக. ஸோ அதர்வைஸாக ப்ளே பண்ண சான்சஸ் இல்லை. அல்சாரி ஜோசப் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. 2 விக்கெட்டு டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு பீட் மேக்காயோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் போராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன டீம்ஸ்க்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டியும் இருக்குது. ரோமன் பவுல் ஒரு சில ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் பேட்டிங் ஆர்டர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கெயில் மேயர் இல்லை. ஸோ அதனால் இந்த பேட்டிங் ஆர்டரை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இருந்தாலும் ஓரளவு பார்த்துங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விக்கெட் டேக்கிங் இந்த பவுலர்ஸ் யாரெல்லாம் பவுல் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டன் சேஸ் ஸ்குவாடில் இருக்கார். சுயராக ப்ளே பண்ணுவார். அல்சாரி ஜோசப் சூப்பர்பாக அவர் இவங்களாம் ப்ளே பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ செப்பர்ட் ப்ளே பண்ணுவாராங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஆனால் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ரோமன் பவுல் ஒரு சில ஓவர்ஸ் பவுலிங் பண்ணியிருக்காரு. ஸோ பார்ப்போம் பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்ற பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வெஸ்ட் இண்டீஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துருவோம். நம்ம நிக்கோலஸ் பியூரான் இந்த பர்டிகுலர் அணியில் சூப்பராக பேட் பண்ணிங்க. நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் சுயரா நீங்கள் கேப்டன் வீசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். பவுலர்ஸில் அல்சாரி ஜோசப் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க. 2 விக்கெட் கால் அது மாதிரி ஓமரி ஷெப்பர்டு 2 விக்கெட் கால் எடுத்திருக்காரு. அகீல் ஹுசைன் சூப்பராக ஒரு 2 விக்கெட் கால் எடுத்திருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டிங் அது கொடுத்துருக்கோம். அந்த பேட்டிங் ஸ்கோரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரானுடைய கன்சிஸ்டன்ட் பேட்டிங் இந்த பர்டிகுலர் வெனியூவில் இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம்ஸும் இப்போ ஐபிஎல்லில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அதே சமயத்தில் இங்கே வந்து சேசன் ஹோல்டர் கிடையாது. பிளேயிங் லெவலே கிடையாது. ஸோ அது மாதிரி இவங்கெல்லாம் கிடையாது. ஸோ அது மட்டும் பார்த்துங்க. நிக்கோலஸ் பூரானுக்காக தான் நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்திருக்கோம். ஸோ ஓகே. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸு நிக்கோலஸ் பூரான் உடைய பெர்ஃபார்மன்ஸ் இங்கே கிரேட்டாக இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து பிஎன்ஜி டீம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி வெர்சஸ் ஓமன் ப்ளே பண்ணாங்க. ஸோ ஓமன் டீமு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஓப்பனராக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேட்சஸ் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோனி உரா மற்றும் செஸ் பாபு இவங்க தான் மேக்ஸிமம் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வார்ம் அப் மேட்ச்னால சைகாவோட ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் அவங்க. ஆனால் ஓரளவு டீசென்ட் பேட் பண்ணியிருக்காரு. இவங்க தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் பார்த்துங்க. சைகா ஓரளவு டீசெண்டாக பேட் பண்ணியிருக்காரு. அது மாதிரி அசத் வாலா இவர் தான் கேப்டனாக இருக்கார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் அமினி சூப்பர்பான ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ இவங்களுடைய நார்மன் வனுவா வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்பான ஒரு லெக் பிரேக் பவுலர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டோரிகா அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹிலாவாரே. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரில் ஒருத்தர் ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அடுத்து நம்ம பிளேயிங் லெவலில் பார்ப்போம். இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டிங் ஆர்டருக்காக நான் கொடுத்துருக்கேன். இந்த பிளேயிங் லெவலில் அந்த மேக்ஸிமம் ப்ரீவியஸாக அந்த ஹார்டனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஹார்டனர் வந்து பவுலர் தான். ஸோ அது கரெக்டாக நம்ம ட்ரீம் லெவலில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொரியா சூப்பர்பான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸரு. அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலி நோவா. ஸோ அவர் வந்து சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி 2 விக்கெட் கால் எடுத்திருக்காரு. அது மாதிரி ஹேமியா வந்து சூப்பர்பான பவுலர். நிறைய மேட்சஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த ஒரு மேட்ச்சு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருக்காரு. அது மாதிரி கரிக்கோ சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அது மாதிரி சோபர் மிடில் ஓவர்ஸில் சூப்பராக பண்ணியிருக்காரு. சார்லஸ் அமினி நம்பர் 3 or 4ல் பேட்டிங் பண்ணுவார். லெக் பிரேக் பவுலர் அப்படிங்கிறதுனால அவருடைய விக்கெட்டிங் தொடர்ந்து எல்லா மேட்சஸ்லையுமே இருக்கும். சூப்பர்பான ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அவரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் பிக்கில் இருக்கார். ஸோ ஆன் டைமில் ஒரு 60% வர சான்ஸ் இருக்குது. அது மாதிரி அசத் வாலா. ஸோ இவருமே ஒரு சில ஓவர் பவுலிங் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் இந்த டீமுடைய கேப்டன் இவர் தான். ஸோ இவரும் ஒரு சில ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ ஓகே.
ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிஎன்ஜியோட அந்த பிளேயிங் ஸ்குவாட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த 15 நம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நீங்க கிரேக் பஸ்ல போய் ஸ்குவாட பார்த்தீங்கனாலே எல்லா டீம்ஸ்க்கான ஸ்குவாடுமே இதில தெரியும். ஸோ அதுக்கான ஸ்குவாடு இதில வந்து பார்த்தீங்கன்னா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎன்ஜி டீம்ஸோட ஸ்குவாடு. இப்ப சார்லஸ் அமினி அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சார்லஸ் அமினிய பொறுத்தளவுல ஒரு நல்ல ஒரு சூப்பர்பான ஆல்ரவுண்டர். சுயரான கேப்டன் விசி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு எபிலிட்டி உள்ள பிளேயர்ஸ். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னருக்கு எதிரா நிறைய விக்கெட்ஸ் விட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாரி கெஸ் பண்ணும்போது சார்லஸ் அமினி ஒரு கேப்டன் விசி ரிஸ்கியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மாரி சைகா சூப்பர்பான ஒரு டீசன்ட் பேட்ஸ்மேன். அது மாரி நார்மன் ஒனோவா வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் ஆர்ம் பவுலர்ஸ் குடுத்துருக்காங்க. ஆனா ஒரு ஸ்பின்னர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, செஸ் பாவு சூப்பர்பான ஒரு ஓப்பன் பேட்ஸ்மேன். பேட்டிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும்போது மாரி பேட்ஸ்மேன் சூப்பர்பா மிடில்ல ஒரு 25க்கு மேல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது மாரி பார்த்தீங்கன்னா, ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் சூப்பர்பான ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். கார்டனர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யங்ஸ்டர் இப்போ நியூவா வந்திருக்காரு. ஸோ இருந்தாலும் அவருக்கு இந்த மேட்ச் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது சந்தேகமா இருக்குது. அது மாரி வந்து விக்கெட் கீப்பிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிலாவாரே. ஸோ இவரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ இவங்கலாம் ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மாரி வந்து உரா வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பேட்ஸ்மேன். மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேன். அது மாரி அசாத் வாலா நம்பர் 3 பேட்ஸ்மேனா ப்ளே பண்ணக்கூடியவர். அது மாரி ஷேத் சோப்பர் பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. ரைட் ஆர்ம் மீடியம் பேசர். சூப்பர்பா பவுல் பண்ணக்கூடியவர். விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மோரியா பொறுத்தளவு லெஃப்ட் ஆர்ம் பேசரு. 5 விக்கெட் ஹால், 4 விக்கெட் ஹால்லாம் நிறைய மேட்சஸ்ல எடுத்திருக்காரு. பெஸ்ட்டான டீம்ஸ்க்கு எதிரா எடுத்திருக்காரு. நம்ம லாஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்லலாம் பார்த்தீங்கன்னா, சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாரு மோரியை பொறுத்தவரைல. ஸோ அது மாரி டோரிகா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு. ஒரு பேட்ஸ்மேன், டீசன்ட் பேட்ஸ்மேன். அது மாரி காமியோ வந்து சூப்பர்பான ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர். ஸோ இவருமே ஒரு டீசன்ட் விக்கெட் டேக்கிங்ல ரீசென்ட்டா இருக்கு. அதுக்கான ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மாரி கரிக்கோ. ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டீசன்ட் பவுலரா இருந்திருக்காங்க. விக்கெட் டேக்கிங்ல எல்லாருமே இருந்திருக்காங்க. ஸோ ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 15 நம்பர் ஸ்குவாட வச்சு தான் இதிலேருந்து நம்ம ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாரெல்லாம் பிளேயிங் 11ல வருவாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இது வெஸ்ட் இண்டீஸ் டீம்ஸோட அந்த 15 நம்பர் ஸ்குவாடு. ரோமன் பவல், அல்சாரி ஜோசப், அது வந்து சார்லஸ், ரோஸ்டன் சேஸ், ஹெட்மேயர், சாய் ஹோப், அகில் ஹுசேன், இங்கே வந்து சாமர் ஜோசப், பிராண்டன் கிங், அது மாரி மேக்காய், குடகேஸ் மோட்டி, அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கோலஸ் பூரான், ஆண்ட்ரி ரசல், சர்ஃபான் ரூதர்போர்ட், ரோமரியோ ஷெபர்ட். இந்த 15 பேர் மட்டும்தான் ஸ்குவாட்ல இருக்காங்க. ஆனால் நிறைய பிளேயர்ஸ் நம்ம வந்து டீம் 11ல குடுத்துருக்காங்க. இந்த 15 பேருக்குள்ள தான் சுயரா ப்ளே பண்ணுவாங்க. மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே பேக்கப் பிளேயர்ஸா இருக்க தான் வாய்ப்பு. ஸோ அவங்கலாம் ப்ளே பண்ண மாட்டாங்க. இந்த 15 பேர்ல இருந்தா ஒரு 11 பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான பிளேயிங் 11 யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்துங்க யார் யார் பேட்ஸ்மேன், பவுலர் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்டனர் வந்து பேட்ஸ்மேன் குடுத்துருக்காங்க. சுயர் அவர் வந்து பவுலர் தான். அதில மாற்றமே கிடையாது. ஸோ அத மைண்ட்ல வச்சுக்கங்க. ஒரு சில ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேன் குடுத்துருக்காங்க. இந்த யாரெல்லாம் பவுலிங் பண்ணுவாங்க, பேட்ஸ்மேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்க பார்த்துக்கங்க. ஸோ நம்ம இப்ப ஒவ்வொருடைய ஒவ்வொரு பிளேயரோட டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். நீங்க கவனிச்சுங்க. இப்போ பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது, வெஸ்ட் இண்டீஸுடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது, சுயரா இவங்க இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறது இப்ப கெயில் மேயர் இருந்தா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவார். ஸோ அவர் இல்ல அப்படிங்கிறதுனால, ஆனா ட்ரீம் 11ல குடுத்துருக்காங்க. கண்டிப்பா அவர் வந்து பிளேயிங் 15 நம்பர் ஸ்குவாட்லயே கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்டன் கிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சார்லஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்ப நம்பர் 3ல யார் பேட்டிங் வரும்னா, சுயரா அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப சப்போஸ் இதில 10 பிளேயர்ஸ் தான் குடுத்துருக்கோம். இப்போ ஒன் மோர் பிளேயர் குடுக்கல. அப்ப ஒரு நம்பர் 3ல ப்ளே பண்ணணும் அப்படின்னா, அவர் வந்து சாய் ஹோப்ப செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம் நெறைய டைம் தொடர்ந்து விக்கெட்ஸ் விடுறதுல ஒரு பெஸ்ட்டா இருந்திருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில இடையில ஒரு ஸ்டெபிலிட்டி குடுக்கணும் அப்படின்னா, அப்ப சாய் ஹோப் மாரி பிளேயர்ஸ பிளேயிங் 11ல வைக்கணும். அந்த மாரி கெஸ் பண்ணாங்க அப்படின்னா, அப்ப சாய் ஹோப் இங்க வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப சாய் ஹோப் வந்தா சுயரா நம்பர் 3 பேட் பண்ணுவார். ஸோ அத மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கோலஸ் பூரான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் சாய் ஹோப் இல்ல அப்படின்னா, நிக்கோலஸ் பூரான் பேட்டிங் 3 வந்துருவாரு. ஸோ அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரோமன் பவல், ஹெட்மேயர் இந்த மாரி தான் பேட்டிங் ஆர்டர் இருக்கும். ஸோ ஹெட்மேயருக்கு முன்ன ரஸ்ஸல் வரதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கு. ஸோ அதையும் கெஸ் பண்ணிக்கங்க. அத பார்த்துங்க. சப்போஸ் சாய் ஹோப் இல்ல அப்படின்னா, அந்த மாரி டைம்ல ராஸ்டன் சேஸ் கூட நம்பர் 3 ஆர் நம்பர் 4ல வரதுக்கான பாசிபிலிட்டி நெறைய இருக்குது. சப்போஸ் நிக்கோலஸ் பூரான நம்பர் 3ல அனுப்பிட்டு நம்பர் 4ல ராஸ்டன் சேஸ் கூட இந்த இடையில ஒரு ஸ்டெபிலிட்டி குடுத்து ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அந்த மாரி கொஞ்சம் நிதானமா ஆடக்கூடிய ப ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன். நல்ல ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ அந்த மாரி கூட பேட்டிங் ஆர்டர வச்சுக்கலாம். ஸோ அத மைண்ட்ல வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு இப்போ சப்போஸ் ராஸ்டன் சேஸ் நம்பர் 4 போயிட்டாருன்னா, அப்புறம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரோமன் பவல், ரஸ்ஸல் இந்த மாரி சப்போஸ் ரஸ்ஸல் கூட மேல பேட்டிங் போறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கங்க.
ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பவுலர்ஸில முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அல்சாரி ஜோசப் அண்ட் உபீட் மேக்கை சுயரா ப்ளே பண்ணுவாங்க. இதில அகீல் ஹுசைன் T20 பவுலர்ஸ் ஸ்பெஷல் T20 அவர் T20 இல்லாம அவர் ப்ளே பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைம் பவுலர் ஒரு 4 பவுலரோட சுயரா போவாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூ ரசல் மிடில் அண்ட் டெத்தில் பவுல் பண்ணுவாரு. அவருடைய ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பர்ப்பா இருந்திருக்கு. கேகேஆர் டீம்ஸ் வின் பண்ணாங்க வேர்ல்டு சாரி ஐபிஎல் கப்ப. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபார்ம்ல இருக்காரு. டீசென்ட் பவுலிங் குடுப்பார். ஸோ அது மாரி ஆஸ்டன் சேஸும் டீசென்ட்டா பவுல் பண்ணக்கூடியது. அவருடைய ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பவுலிங்கில கிரேட்டா இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏல கூட நடந்த ஒரு T20 மேட்ச்ல கூட சூப்பர்பான பேட்டிங் அண்ட் பவுலிங் 2லயுமே கலக்குனாரு. அதனால யுஎஸ்ஏ பிட்சுங்கிறது வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸுக்கு வெரி வெரி ஃபெமிலியர் பிட்ச். ஸோ அப்படி அத மைண்ட்ல வச்சுக்கங்க. ஹோம் கிரவுண்ட் கூட சொல்லிறலாம். ஸோ அது மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அகீல் ஹுசைன் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளேயிங்ல 10ஆ இருக்கும். ஸோ ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சாய் ஹோப் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா இவருக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. செப்பர்ட் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்க மோட்டிக்கான வாய்ப்பு குறைவு. இப்போ சப்போஸ் சாமர் ஜோசப்ப சப்போஸ் எடுத்து வந்தாலும் ஒமீட் மேக்காய நான் ஒரு இன்ஜுரி அடிக்கடி ஆகக்கூடிய ஒரு பிளேயர். அந்த மாரி டைம்ல சாமர் ஜோசப் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த மாரி 2 பிளேயர்ஸ் அல்லது இந்த 3 பிளேயர்ஸ் சாய் ஹோப்பு, ரோமரி ஷெப்பர்டு ஸோ இவங்க 3 பேரும் பிளேயிங் லெவல்ல வர்றதுக்கான ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருக்கு. நான் சாய் ஹோப்ப கொண்டு வருவாங்கன்னு நான் கெஸ் பண்றேன். நான் T20 மேட்ச்ல நெறைய மேட்சஸ்ல சாய் ஹோப்ப ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது சப்போஸ் ரோமரி ஷெப்பர்டு கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ 6த் பவுலிங் ஆப்ஷன் அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஏன்னா ரோமன் பவல் சப்போஸ் இந்த 5 பவுலரோட ஸ்டிக் பண்ணி போறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ ரோமன் பவல் ஒரு சில ஓவர்ஸ் பவுல் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 6த் பவுலர் ஆப்ஷனோட போகணும் அப்படின்னு கெஸ் பண்ணாங்கன்னா, ரோமேடியஸ் ஷெப்பர்ட எடுத்துட்டு போவாங்க. இல்ல அதர்வைஸ் சாய் ஹோப்போட போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பவுலர்ஸ்ல வந்து சுயரா இந்த 2 ஃபாஸ்ட் பவுலர் தான் இருப்பாங்க. அல்சாரி ஜோசப் அண்ட் ஒமீட் மேக்காய். சப்போஸ் ஒமீட் மேக்காய் பிளேஸ்ல இந்த சாமர் ஜோசப் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அவருடைய ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸும் அவரும் இன்ஜுரியில தான் இருக்காரு. அப்பப்போ இன்ஜுரியில இருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல ரோமேடி ஷெப்பர்ட யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ரோமேடி ஷெப்பர்ட் இருந்தா சாமர் ஜோசப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ பிளேயிங் 11 இந்த மாரி தான் சேஞ்சஸ் சப்போஸ் இருந்தால் இருக்கும். ஸோ அந்த 10த் பிளேஸ் மட்டும் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியல. மேக்ஸிமம் ஷெப்பர்ட் இருப்பார்ன்னு நான் கன்ஃபார்ம் பண்றேன். அல்லது சாய் ஹோப் இருப்பார்ன்னு நம்ம கெஸ் பண்ணிக்கங்க. ஸோ அந்த மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிஎன்ஜியுடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த டாப் ஓப்பன் பண்ண போறது சுயரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வார்ம் அப் மேட்ச்ல சைகாவ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஸோ ஆனா சுயரா வந்து பார்த்தீங்கன்னா, உரா அண்டு பாவு தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. பாவ பொறுத்தளவுல ஒரு சில ஓவர்ஸ்லாம் பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டி உண்டு. ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ அதனால இந்த ஒரு மேட்ச் வந்து பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் குறைவா இருக்கு. ஏன்னா, பாலாவும் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் தான். ஆமினி வந்து பார்த்தீங்கன்னா, லெக் பிரேக் பவுலர். இவங்க பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் அதிகமா. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஓப்பன் பண்ணக்கூடிய உரா அண்டு பாவு. ஸோ 2 பேர்ல ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு குடுக்கலாம்னா, பாவு குடுக்கலாம். ஏன்னா பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா உராவும் சூப்பர்பான நிறைய பேட்டிங் பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆனா வெஸ்ட் இண்டீஸ்காரன் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்க? இப்போ மிடில் ஆர்டர் ஏன்னா அந்த வெஸ்ட் இண்டீஸ் பிட்சை பொறுத்தவரை சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ மிடில் ஆர்டர் ஓரளவு டீசென்ட் பேட்டிங் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் இனிஷியல் மூவ்மெண்ட்டில் விக்கெட்ஸ் விழுவதற்கான பாசிபிலிட்டி இருக்கும். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். ஸோ இவங்கலாம் மிடில் நம்பர் 3ல யார் பேட் பண்ணுவாங்கன்னா, சுயரா வந்து பார்த்தீங்கன்னா வாலா. ஸோ இவர் தான் அந்த அணியினுடைய கேப்டன். ஸோ ஆஃப் பிரேக் பவுலரும் கூட நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். மேக்ஸிமம் விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இருந்ததில் ஆமினியை பொறுத்தவரை சூப்பர்பான ஒரு விக்கெட் டேக்கிங் நம்பர் 4 பேட்ஸ்மேன். ஸோ அதுக்கடுத்து நம்பர் 5ல சைகா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டோரிகா இருந்தால் டோரிகா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹிரி இந்த மாதிரி அவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த பேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, சோபர் அண்ட் மோரிய பேட்டிங் மேலே வருவார். டீசென்ட்டான ஒரு பேட்டரும் கூட. ஒரு டீசென்ட் பவுலிங் அந்தளவுக்கு லெஃப்ட் ஆர்ம் பேசர் சூப்பர்பான விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ அதே சமயத்தில் டீசெண்டாக பேட் பண்ண முடியும் மோரியை பொறுத்தவரை. சோபரும் சூப்பர்பான ஒரு டீசெண்டான பேட்டர் தான். அதுக்கடுத்து நியோ. ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்கும். ஸோ இவங்களுடைய பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 6 பவுலர்ஸ் இந்த 6 பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நிறைய பவுலரை யூஸ் பண்ணுவாங்க. 7 பவுலர்ஸ் வரை பவுலிங் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாஸ்ட் பவுலர் எல்லாருமே 4 ஓவர் வீசிருவாங்க. இவர் ஆமினியை பொறுத்தவரை ஒரு 4 ஓவர் வீசிருவார். இவங்கலாம் 4 ஓவர் வீசிருவாங்க. மற்ற ஓவரை வாலா, பாவு இந்த மாதிரி இன்னும் 1 மோர் பவுலர் சப்போஸ் தேவைப்பட்டது அப்படின்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரிக்கோ. இப்போ வந்து நார்மன் வனுவா பொறுத்தவரை டீசென்ட் பேட்டிங் எபிலிட்டியும் உண்டு. நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன் நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் பவுலரும் கூட. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சம்டைம் இல்லைன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலருக்கு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க.
அந்த மாதிரி கெஸ் பண்ணி சப்போஸ் எடுக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிகோ, ஹார்டனரு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேமியோ. ஸோ இவங்கலாம் ஓரளவு டீசென்ட் பவுலிங் குடுத்துருக்காங்க. விக்கெட்டிங் பவுலரா தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட்ஸ்லாம் நான் காமிக்கிறேன் வந்து பாருங்க. சப்போஸ் பேட்டர் வேணும் அப்படின்னா ஹெச் வரை எடுக்கலாம். ஸோ இந்த 11th பிளேயர்ஸ் சப்போஸ் எப்படி எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த பவுலர்ஸில் எடுத்துகிட்டு போக சான்சஸ் இருக்குது. என்னைய பொறுத்தவரையில வனுவா எடுக்க சான்சஸ் இருக்குன்னு நான் கெஸ் பண்ணுறேன். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரிகோ, கார்டனர், ஹெமி இவங்க 4 பேரில் எனி ஒன் பவுலர் பேட்ஸ் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச் வரை கூட ஒரு பேட்டரை கூட கூடுதலா பேட்டர் எடுப்பதற்கான சான்சஸ். ஏன்னா ஒரு பெரிய டீம்ஸ்க்கு எதிரா ஆட போறாங்க. ஓரளவு டீசென்ட் பேட்டிங்கோட போலாம். ஏன்னா பவுலர்ஸ் அவங்கள்ட்ட அதிகமா இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது வரைய கூட ஒரு பேட்ஸ்மேன கூட எடுத்துட்டு போலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, வனுவா பொறுத்தவரையில சூப்பர்பான ஒரு டீசென்ட்டான பேட்ஸ்மேனும் கூட. ஸோ அத மைண்ட்ல வச்சு அவர இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிளேயர்ஸ பிக் பண்ணுவாங்கன்னு நான் கெஸ் பண்றேன். அதர்வைஸ் சப்போஸ் நல்ல ஒரு டீசென்ட் ஃபாஸ்ட் பவுலிங் பிட்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கெஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஹரிகோ, ஹார்டனர் அல்லது கேமியோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பிக் பண்ண சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளேயிங் 11 இருக்கும். ஸோ ஓகே. இப்ப நம்ம பேட்டர்ஸ் இந்த உங்களுடைய பேட்டிங்க பொறுத்தளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்னிய பொறுத்தளவுல சூப்பர்பான ஒரு ஆல்ரவுண்டர். லைக் 4 ஓவர்ஸ் உயரா பவுல் பண்ணிருவாரு. அல்லது மினிமம் 3 ஓவர்ஸ் வரை பவுல் பண்ணிருவாரு. லெக் பிரேக் பவுலர். பேட்டிங்லேயும் நம்பர் 4ல பேட்டிங் வருவாரு. ஸோ வாலா பொறுத்தளவு நம்பர் 3ல பேட் பண்றாரு. ஆஃப் பிரேக் பவுலர். ஒரு டீசென்ட் பவுலிங் குடுக்க முடியும். அந்த அளவுக்கு பெஸ்ட் விக்கெட்டிங்ன்னு சொல்ல முடியாது. பேட்டிங்கில ஓரளவு டீசென்ட்டா பண்ண முடியும். அதுக்கடுத்து உங்களோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொன்னோம்னா, பாவு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உரா. சூப்பர்பான பேட்ஸ்மேனா நெறைய மேட்சஸ் இருந்திருக்காங்க. ஒரு சில மேட்சஸ்ல சைகா கூட ஒரு டீசென்ட் பேட்டிங் குடுத்துருக்காரு. ஆனா பாவு அண்ட் உரா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மேட்சஸ் ஒரு 50 பிளஸ்லாம் அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு பேட்ஸ்மேனா கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் டாப் ஆர்டருக்கு ஃபெயிலியர் ஆகும்போது கிரிய பொறுத்தவரை ஒரு டீசென்ட் பேட்டிங் ஒரு 25, 30 அந்த மாரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டோரிகா அண்ட் வரை வந்து பொறுத்தவரை விக்கெட் கீப்பிங்ல அந்த அளவுக்கு பெஸ்ட்டா இருந்ததில்ல. ஸோ நம்ம வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட் கீப்பரோட போறது தான் ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். சப்போஸ் டோரிகா அல்லது வாரை வந்தாங்க அப்படின்னா, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்தாங்கன்னா, ஒரு சில டீம்ஸ்ல நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதர்வைஸ் நீங்க இந்த 3 ஆல்ரவுண்டர்ஸுமே கொஞ்சம் பெஸ்ட்டா இருப்பாங்க. அது மாரி பவுலர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 3 பவுலர்ஸுமே சூப்பர்பான பவுலர் தான் ஃபாஸ்ட் பவுலிங்ல. இந்த ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க. அந்த மாரி நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா, மோரியோ, சோபர், நியோ இந்த 3 பவுலர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோரியோ நல்லா 5 விக்கெட் ஹால்லாம் நெறைய மேட்சஸ் எடுத்திருக்காரு. 5 விக்கெட், 3 விக்கெட் ஹால்லாம் எடுத்திருக்காரு. ஒரு கேப்டன் வீசி ரெஸ்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டீசென்ட் பேட்டிங்கா இருந்தாலும் ஒரு ஆவரேஜா ஒரு 170 அந்த மாரி அடிச்சாலும், விக்கெட்டிங்ல மோரியோவோட விக்கெட் டேக்கிங் ஒரு 3 விக்கெட்ஸ் கிடைப்பதற்கான நெறைய சான்சஸ் இருக்கு. பேட்டிங் வந்தாலும் சூப்பர்பா பேட் பண்ணுவார். ஸோ அதர்வைஸ் நீங்க வந்து ஆம்னி மாரி பிளேயர்ஸும் சூப்பர்பா பேட்டிங் பண்ணி அந்த பேட்டிங் அண்ட் பவுலிங் 2லயுமே கலக்கியிருக்காங்க. விக்கெட் டேக்கிங்லேயும் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. பேட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய மேட்சஸ் 50 ப்ளஸ்லாம் இன்டர்நேஷனல் மேட்ச்லலாம் ஆடியிருக்காரு. சூப்பர்பான பேட்டிங் குடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் வச்சுங்க. ஸோ சப்போஸ் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆங்க. இப்போ டாப்ல இருக்கக்கூடிய ஒரு 4 பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உரா, பாவு 1 செகண்ட். டாப்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பன் பேட்ஸ்மேன்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் இவங்க இந்த உரா, பாவு அது மாரி வாலா. இந்த சப்போஸ் இந்த டாப் 3 அவுட் ஆகுறாங்க. அந்த மாரி கெஸ் பண்ணா நீங்க வந்து இந்த 3 பேட்ஸ்மேன்ல நீங்க போலாம். ஸோ டாப் 3 காலி ஆகுது. இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோசப் ஒரு 3 விக்கெட், 2 விக்கெட் எடுக்குறாரு. அந்த மாரி கெஸ் பண்ணீங்கன்னா, அப்ப டாப் 3ல உரா, பாவு, வாலா இந்த மாரி அவங்க விக்கெட்ட விடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல ஆம்னி கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி குடுத்து பேட்டிங் பண்ணுவாரு. ஸோ இந்த 3 பேட்டர்ஸ்ல ஒருத்தர் நல்லா பண்றாங்கன்னா, கிரி அந்த மாரி டைம்ல ஓரளவு டீசென்ட் பேட்டிங் குடுத்துருக்காரு. சைகாவோட மிடில்ல பேட்டிங் வரும்போது ஓரளவு டீசென்ட் பேட்டிங் குடுத்துருக்காரு. ஸோ அந்த மாரி டைம்ல மோரியோ மாரி ஒரு பவுலர் வந்து டீசென்ட் சோபர், மோரியோ இவங்க 2 பேரும் டீசென்ட் பேட்டிங் குடுப்பதற்கான நெறைய சான்சஸ் இருக்கும். டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகும்போது சோபர் கூட 50 ப்ளஸ்லாம் ஒரு சில மேட்சஸ்லாம் ஆடியிருக்காரு. நல்ல ஒரு பேட்டர். மோரியோ அதுக்கு மேலயே பேட்டிங் வந்துருவாரு. இருந்தாலும் சோபர் டீசென்ட்டான பேட்டர். ஆனா அவர ஒரு ஆல்ரவுண்டராவும் இது ப்ரீவியஸா பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா அந்த அளவுக்கு பயன்படுத்துறது இல்ல. ஸோ மோரியோவ ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க டாப்ல பேட்டிங் வரும்போது. ஸோ ஓகே. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுங்க. இந்த 11த் பிளேஸ் வேற இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2 டீம்ஸ்லயே அந்த 15 நம்பர் ஸ்குவாட்லேருந்து பிளேயிங் 11 ஓரளவு நம்ம இந்த மாரி இருப்பதற்கான நெறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து இந்த இந்த பர்ட்டிகுலர் மேட்ச்ல பெஸ்ட் கேப்டன் விசி யாரெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அதிகமா சூஸ் பண்ணியிருக்கிறது ரஸ்ஸல தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீயரா வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா மட்டும் நீங்க கேப்டனா சப்போஸ் குடுக்கலாம். ஏன்னா பவுலிங்ல ஒரு 3 விக்கெட்கள் எடுப்பதற்கான சான்சஸ் கூட இருக்கு டெத்துல. சப்போஸ் இனிஷியலா சார்ல்ஸ் ஜோசப் அல்லது ஒமித் மேக்காய் கூட பவுலர்ஸ் விக்கெட் அதிகமா எடுத்தாங்க அப்படின்னா, அப்ப ரஸ்ஸல் ஒரு கேப்டன்சி குடுக்குறதுல ரிஸ்கி அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணும்போது விக்கெட்ஸ் நிறையா கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சான்ஸ் தான். ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் நீங்கள் நிக்கோலஸ் பூரா நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம், எடுக்கலாம். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வந்து பிராண்டன் கிங்கை நீங்கள் வந்து ஒரு விசி கொடுக்குறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும்.
ஸோ ஓகே இப்போ அத பார்த்துக்கங்க. இதில பெஸ்ட் கேப்டன்சி இவங்கள தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரிஸ்கி கேப்டன்சி யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவங்க 2 பேரையும் சூப்பர்பா ஏன் குடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலிங் விக்கெட்ஸ் கிடைக்கும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா சுயராணி குடுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர் செகண்ட் பேட்டிங் நோ ப்ராப்ளம். ஆம்னிய பொறுத்தளவுல லெக் பிரேக் பவுலர் 4 ஓவர் பவுல் பண்ணிருவாரு. பேட்டிங் பண்ணாலும் ஒரு 30 பிளஸ் அசால்ட்டா அடிச்சுருவாரு. அந்த அடிப்படையில அவர நம்ம விசி அல்லது கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதர்வைஸ் நீங்க வெஸ்ட் இண்டீஸ் சைடு போறதுன்னா கண்டிப்பா அல்சாரி ஜோசப், அகீல் ஹுசைன் அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒமித் மேக்காய் இந்த இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஏல நடந்த மேட்சஸ்ல ராஸ்டன் சேஸ் சூப்பர்பா விக்கெட்டிங்ல இருந்திருக்காரு. பேட்டிங் வரும்போதும் கலக்கியிருக்காரு. ஸோ அந்த அடிப்பில நல்ல ஒரு சாய்ஸா பார்க்கலாம். ஓப்பன் பேட்டிங் பண்றதுனால சார்லஸ் இந்த மாரி டைம்ல ஒரு 50 பிளஸ் சப்போஸ் இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்க. ஒரு 100க்குள்ள அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அந்த மாரி ஸ்கோர ஈஸியா சார்லஸே அடிச்சு சேஸ் பண்ணுவாரு. ஸோ அந்த மாரி டைம்ல அல்சாரி ஜோசப் அண்ட் சார்லஸ் கூட ஒரு கேப்டன் வீசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது ஒமித் மேக்காய், சார்லஸ் கூட ஒரு கேப்டன் வீசி ரெஸ்கியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் நீங்க கிங் கூட போறது நல்ல ஒரு சாய்ஸா தான் இருக்கும். பிராண்டன் கிங்க பொறுத்தவரை டீசென்ட் பேட்டிங் அந்த மாரி கூட குடுக்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே. ஆனா இனிஷியல் மேட்சஸ்லாம் கொஞ்சம் சார்லஸ் விக்கெட்ட விட்டுருக்காரு. ஸோ அந்த விஷயத்தையும் பார்த்துங்க. ஆமினிய பொறுத்தவரை நல்ல ஒரு சாய்ஸா பார்க்கலாம். நீங்க சப்போஸ் நீங்க வந்து வெஸ்ட் இண்டீஸ் சைடு தான் கேப்டன் வீசி குடுக்கணும். அந்த மாரி கெஸ் பண்ணும்போது ஆமினிய ஒரு வீசியா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் இந்த 3 பவுலர்ஸையும் ஒரு வீசியா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாரி ட்ரை பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். ரிஸ்கில இவங்கலாம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஹை லெவல் பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ இவங்கலாம் ஹை லெவல்ல பிக் பண்ணியிருக்காங்க. இவங்கலாம் ஹை லெவல்ல பிக் பண்ணியிருக்காங்க. ஹை லெவல்ல பிக் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சார்லஸ் இனிஷியல் மேட்சஸ் சப்போஸ் அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் சுயரா பூரான்ட்ட தான் இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். சார்லஸ்ட்ட இருக்க சான்சஸ்லேருந்து தான் நினைக்கிறேன். ஏன்னா, இப்ப கேப்டன் வந்து பவல் தான். அதில மாற்றமே கிடையாது. மேக்ஸிமம் சார்லஸ் சப்போஸ் நிக்கோலஸ் பூரான், சார்லஸ் 2 பேரும் பார்க்கும்போது நிக்கோலஸ் பூரான் பெஸ்ட்டாவே கீப்பிங் பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே அத பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைகா அண்ட் வாலா. இப்போ சைகா வந்து எல்லாருமே சூஸ் பண்ணிய காரணம் நம்பர் ஓப்பனிங்கில பேட் பண்ணுவார் அந்த மாரி கெஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் அவர் மிடில்ல பேட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கு. சப்போஸ் இவங்க 2 பேரும் வந்து அதிகமா பிக் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஃபெயில் ஆகுறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, வாலாவ பொறுத்தளவுல ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு சில ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான நெறைய சான்சஸ் இருக்கு. அந்த அடிப்பில ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல சைகா உங்க 2 பேரோட ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்கு. சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸ் சைடு ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னு கெஸ் பண்ணோம் அப்படின்னா, சுயரா வந்து பார்த்தோன்னா சார்லஸோ அல்லது பிராண்டன் கிங்கோ இனிஷியலா சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா, இனிஷியலா விக்கெட் லூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாரி கெஸ் பண்ணி நீங்க வந்து சார்லஸோ, பிராண்டன் கிங்கோ இந்த மாரி ட்ரா பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் இந்த 2 பிளேயர்ஸும் நீங்க ட்ரா பண்ணி பார்க்கலாம். இங்கேருந்து இந்த பெஸ்ட் ஹை பிக்ஸ்ல ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இவங்கலாம் மீடியம் பிக்ஸ்ல இருக்காங்க. ஸோ இதில வந்து ரோமன் பவுல் கூட ஒரு 38% தான் பிக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நான் மீடியம் பிக்க நான் கொண்டு வந்திருக்கேன். ஹேல் மேயர் கிடையாது. ஸோ அதனால அவர எடுத்துருங்க. ஸோ இங்கே ட்ர குடகேஸ் மோட்டி ப்ளே பண்ண போறது இல்ல. ஸோ அவர் சப்போஸ் இருந்தா கன்சிடர் பண்ணுங்க. இல்லைன்னா சான்சஸ் இல்ல. ஹரிகோ ப்ளே பண்ணுவாராங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் சோபர் மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் இருக்கும்போது, பேட்டிங் எபிலிட்டி இருக்கும்போது, ஸோ அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. ஸோ அப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரோமன் பவல் 2, அமினி 3, ரோமரே ஷெப்பர்ட் 3, ஸோ இவங்க 4, 5 பிளேயர்ஸ் தான் இங்கே ப்ளே பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம ட்ரை பண்ணுறது எப்படின்னா, சுயரா அவங்க வந்து ரோமரே ஷெப்பர்ட் சப்போஸ் அவர் இருந்தார் பிளேயிங் லெவல்ல அப்படின்னா, சுயரா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் வேணா ட்ரை பண்ணுங்க. செகண்ட் பவுல்ல கூட பவுலர்ஸா கன்சிடர் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஆனா விக்கெட் டேக்கரா இருந்திருக்காரு சின்ன டீம்ஸ்க்கு எதிரா. அகீல் ஹுசைன் கூட கொஞ்சம் ரிஸ்கே நம்ம செகண்ட் பவுல் பண்ணும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா, செகண்ட் பவுல் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணக்கூடிய பிட்சாவும் இருக்கும். இந்த ட்ரையர் பிட்சா இருந்தா, அந்த பிட்ச் ரிப்போர்ட் ஆன் டைம்ல பார்த்துக்கணும். அதுக்கேத்தவாறு நம்ம அகீல் ஹுசைன்லாம் கேப்டன் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆம்னியும் நல்ல ஒரு சாய்ஸா பார்க்குறேன். கேப்டன் கூட நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுனா எடுத்து பார்க்கலாம். நல்ல ஒரு டீசென்டான சாய்ஸ். ஆனா வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங்க்கு எதிரா எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பார் அப்படிங்கிற மாரி தான் கொஸ்டின் மார்க்கா இருக்கு. பவுல் பண்ணா சுயரா நீங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா கூட சுயரா நீங்க வந்து ஒரு கேப்டன் விசியோட விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸா இருப்பதற்கான நிறைய சான்சஸ் இருக்கு. நம்பர் 4ல பேட்டிங் வராரு. ஏன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்ட்டிகுலர் வென்யூல குடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில ஆம்னிய பொறுத்தவரை கொஞ்சம் லீஸ்ட் பிக்ல தான் இருக்குது. சுயரா நீங்க உங்க டீம்ல மஸ்ட்டா வச்சுக்கங்க. ஸோ ஓகே. இந்த மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து நீங்க ரோமன் பவல வந்து எந்த மாரி டைம்ஸ்ல நீங்க பிக் பண்ணணும் அப்படின்னா, டாப்ல இருக்கக்கூடிய 3 பேட்ஸ்மேன்ல ஒரு 2 பேட்ஸ்மேன் அவுட் ஆவாங்க. அதுல 4 பேட்ஸ்மேன்ல 2 பேட்ஸ்மேன் அவுட் ஆவாங்கன்னு கெஸ் பண்ணா மட்டும் ரோமன் பவுல் அந்த மாரி பிக் பண்ணுங்க. ஸோ அதர்வைஸ் நீங்க பிக் பண்ண தேவையில்லை. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற இவங்கலாம் கிடையாது. ஸோ நீங்க அதர்வைஸ் அகீல் ஹுசைன், மேக்காய், ரோமரி ஷெப்பர்டு இவங்கலாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா, சுயரா வந்து ஷெப்பர்டு, ஒமித் மேக்காய் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அகீல் ஹுசைன் 3 பேருமே நீங்க பவுலிங்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லீஸ்ட் பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸோ இவங்கலாம் எல்லாருமே லீஸ்ட் பிக்ஸ்ல தான் இருக்காங்க. ஸோ இதில எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, டோரிக்கோ, வாரே அந்த அளவுக்கு பெஸ்ட் பேட்டிங் நம்ம இதோட பார்த்ததில்ல. ஆனா உராண்டு, ஹெரி அது மாரி பாவு டீசன்ட் பேட்டரா இருந்திருக்காங்க. இந்த பர்ட்டிகுலர் யூனிட்டுக்கு. அதாவது இந்த பிஎன்ஜி டீமுக்கு சூப்பர்பான பேட்டரா இருந்திருக்காங்க. ஆமினிய பொறுத்தவரை சூப்பர்பான ஒரு ஆல் ரவுண்டரா இருந்திருக்காரு. அது மாரி வாலா ஓரளவு டீசென்ட்டா அவர பிக் பண்ணியிருக்காங்க. நம்ம அதோட ஹை பிக்ல காமிச்சிருக்கோம்.
அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பவுலர்ஸில் வந்து இந்த 3 பேருமே பெஸ்ட்டா இருந்திருக்காங்க. சுயர் அவங்களுடைய பிக்கிங் எல்லாமே கம்மியா தான் இருக்குது. நீங்க வந்து பாருங்க சோபருடைய பிக்கிங் கம்மியா தான் இருக்கு. மோரியோவுடைய பிக்கிங் கம்மியா தான் இருக்கு. கண்டிப்பா மோரியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் சுயர் அதாவது ஒரு ரிஸ்கியா ஒரு 1 ஆர் 2 டீம்ஸ் போட்டு பார்ப்போம். அந்த மாரி நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா, மோரியோ அண்ட் ஆமினிய வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்கியா ஒரு சில டீம்ல ஒரு கேப்டன் விசியே குடுத்து பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸா இருக்கு. சப்போஸ் அம் பிஎன்சி டீம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா, அந்த மாரி டைம்ஸ்ல நல்லா பவுலிங் பண்ணி விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. பேட்டிங் வாய்ப்பு இருக்குது. ஆமினி 2 பேருமே ஆல்ரவுண்டரா நீங்க கன்சிடர் பண்ணி போட்டு பார்க்கலாம். கேப்டன் விசி ரிவர்ஸ்ல கூட போட்டு பாருங்க. அதர்வைஸ் நீங்க வந்து ரொட்டேஷன்ல பயன்படுத்தும்போது, நீங்க பவல் அண்டு ஹெட்மேயரை ட்ரை பண்ணுங்க. அதுக்கடுத்து செப்பர்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப லோயர் ஆர்டர்லாம் பேட்டிங் வருவாரு. பேட்டிங் நம்ம பெருசா எதிர்பார்க்க முடியாது. பவுலிங்கில விக்கெட் டேக்கிங் இருந்தா மட்டும் அந்த மாரி கெஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேட்டர்ஸையும் சுயரா நீங்க வந்து இந்த ஹிரி, உரா, பாவு, அமினி இந்த மாரி இந்த 3 பவுலர்ஸ். ஸோ இவங்கலாம் சுயரா நீங்க ரொட்டேஷனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். எல்லா பிளேயர்ஸுமே சூப்பர்பான பிளேயர்ஸ். இந்த 6 3 3, 4, 5, 6, 7 இந்த 7 பிளேயர்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பவுலிங்கா இருக்கும்போது இவங்கள்ல ப்ரிஃபரன்ஸ் குடுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தா அந்த இவங்கள்ல ட்ரை பண்ணி பாருங்க. டாப்ல அதாவது மிடில்ல வரக்கூடிய பேட்ஸ்மேன் ட்ரை பண்ணி பாருங்க. மிடில்னா கிரி, டோரிகா வாரே கூட மிடில்ல தான் வராரு. ஆம்னி மிடில்ல வராரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஓப்பனிங்ல வர்றாங்க. அது மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்கா இருக்கும். அது பார்த்துங்க. அந்த மாரி நீங்க இவங்கலாம் ப்ரிஃபரன்ஸ் குடுத்து உங்க டீம்ஸ்ல ரொட்டேஷன் பண்ணி நீங்க பிக் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்க வந்து டீம்ஸ் பிக் பண்ணும்போது மேக்ஸிமம் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா சுயரா நீங்க 7 பிளேயர்ஸ் வரை பிக் பண்ணி இவங்கள்ல 4 பிளேயர்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஒரு சில இதில வந்து பார்த்தீங்கன்னா, 8 பிளேயர்ஸ் வரை வெஸ்ட் இண்டீஸ் ட்ரை பண்ணி இங்க 3 பிளேயர்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாரி பார்க்கும்பொழுது நீங்க இந்த ஆல்ரவுண்டர்ஸ்ல ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறது ஒரு சாய்ஸா இருக்கும். உங்கள ஆல்ரவுண்டரா கன்சிடர் பண்ணுங்க. அதாவது மோரியோ அண்ட் சோபர்லாம் ஆல்ரவுண்டரா கன்சிடர் பண்ணுங்க. பேட்டிங் எபிலிட்டி உண்டு. ஸோ அந்த மாரி கெஸ் பண்ணி போறது, டீம் செட் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6:5 ரேஷியோ எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த மாரி டீம்ஸ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆமினி, மோரியோ மாரி பிளேயர்ஸ வந்து கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் ஓகே. இதுவரை நம்ம ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ பத்தி பார்த்துருக்கோம். எந்த மாரி பிக் பண்ணுறது அப்படின்றத பத்தி பார்த்துருக்கோம். இப்போ பிஎன்ஜி டீமு ப்ரீவியஸா ப்ளே பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ சைகா ஓரளவு டீசென்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பாவோ ஒரு டீசென்ட் ஸ்கோரு. அது மாரி நியோ கூட ஓரளவு டீசென்ட்டா பேட் பண்ணியிருக்காரு. ஸோ விக்கெட் டேக்கிங்லேயும் பெஸ்ட்டா இருந்திருக்காரு. ஆமினி விக்கெட் டேக்கிங்ல மோரியோ விக்கெட் டேக்கிங்ல தொடர்ந்து இருப்பாங்க பாருங்க. எல்லா மேட்சஸுமே இவங்கலாம் அவங்க ரீசென்ட்டா ப்ளே பண்ண மேட்சஸு. இங்க வந்து பாருங்க கரிக்கோ 2 விக்கெட்டு, ஆமினி 1 விக்கெட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, சார்லஸ் ஆம்னி 33 ஸ்கோரு. ஹிரி வந்து பார்த்தீங்கன்னா 24 ஸ்கோரு. சைகா 10 தான் அடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாருங்க. ஆம்னி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர்பான ஒரு இன்னிங்ஸ் மலேசியாவுக்கு எதிரா 53 பால்ஸ்ல 91 ரன்னு. அது மாரி சைகாவும் டீசென்ட்டா 55, பாவு 28. இங்கே வந்து இப்போ சார்லஸ் ஆமினி 91 ஸ்கோர் பண்ணி 3 விக்கெட் ஹால் கூட. நார்மன் வனுவா சூப்பர்பான ஒரு 2 விக்கெட் ஹாலு. ஹார்டனர் அவருமே நல்லா விக்கெட் டேக்கிங்ல இருந்திருக்காரு. ஸோ இவங்கலாம் எல்லாருமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்க. சோபர் பாருங்க 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. ஸோ ஆமினி 2 விக்கெட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் இல்ல. பிளேயிங் ஸ்குவாட்ல இல்ல. இங்கே பாவு 25, சார்லஸ் ஆம்னி 24, மொரியா ஒரு 19 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நம்ம சொன்ன அந்த பேட்ஸ்மேன் பவுலர்ஸ்லாம் டீசென்ட்டா பேட் பண்ணிப்பாங்க. ஹிரி வந்து டீசென்ட் பேட்டிங். அது மாரி பார்த்தீங்கன்னா, சைகாஸ் டீசென்ட் பேட்டிங். உரா வந்து 36 சூப்பர்பான பேட்டிங். மோரியா வந்து பாருங்க 5 விக்கெட் ஹாலு. ஆமினி 2 விக்கெட்டு. ஹிரி 2 விக்கெட். ஹிரியும் ஒரு சில நேரங்கள்ல பவுல் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் இந்த மேட்சஸ் பவுல் பண்ணுறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப குறைவு. ஸோ இங்கே வந்து பாருங்க அசத் வாலா பொறுத்தவரையில நம்பர் 3 பேட்ஸ்மேன். இவர் தான் கேப்டன். ஸோ 43 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. உரா 25. நார்மன் வனுவா ஒரு சூப்பர்பான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 23 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வனுவா பொறுத்தவரை ஒரு 3 விக்கெட் ஹால். ஆமினி 2 விக்கெட்டு. ஹேமியா 2 விக்கெட். ஸோ எல்லாருமே விக்கெட் டேக்கிங்ல சூப்பர்பா இருந்திருக்காங்க. ஸோ அது மாரி பாருங்க உரா வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர்பான ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 61. அசத் வாலா 59. ஆம்னி 53. இந்த மாரி மோரியா 2 விக்கெட். ஹிரி 1 விக்கெட்டு. கரிக்கு 1 விக்கெட். ஸோ அந்த மாரி டீசென்ட்டா எல்லாருமே பக்காவா இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்களுடைய இங்கே வந்து பாருங்க சார்லஸ் ஆமினி 22 ஸ்கோரு. உரா வந்து பாருங்க 47, சைகா 19. இங்கே வனுவா வந்து பாருங்க 4 விக்கெட் ஹாலு. எல்லாருமே சூப்பர்பா விக்கெட்டிங்கில இருந்திருக்காங்க. ஸோ நார்மன் வனுவா அண்ட் ஆமினி அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம வனுவா வந்து பிளேயிங் லெவல்ல இருப்பாரான்னு பார்த்துங்க. இருந்தா சூப்பர்பான விக்கெட்டிங் பவுலரா இருப்பாரு. நிறையா சான்சஸ் இருக்கு. டீசென்ட்டா பேட்டிங் அண்ட் பவுலிங்கில பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். செஸ் பாவோட ஒரு சில நேரங்கள்ல பவுலிங் பண்ணியிருக்காரு பாருங்க. அது மாரி ஹேமியா 2 விக்கெட் ஹால். மொரியோ 2 விக்கெட் ஹால். ஸோ இங்கே வந்து பேட்டிங்கில உரா சூப்பர்பான பேட்டிங்கில சூப்பர்பா இருந்திருக்கு. இங்கே வந்து பாருங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎன்சி டீம்ஸோட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டெலகிராம் குரூப்ல உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அதில பார்த்துக்குங்க. இந்த ஸ்கோர் கார்டு டீட்டெயில்ஸ் யாரெல்லாம் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து டெலகிராம் குரூப்ல உங்களுக்கு குடுத்துறேன். டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க. நம்ம நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான். பெரிய டீம்ஸும், சின்ன டீம்ஸும் ப்ளே பண்ணக்கூடிய மேட்ச் தான் நான் மெயினா கான்சன்ட்ரேட் பண்ண போறேன். நீங்க தாராளமா பிரேம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு லாஸ்ங்கிறது இருக்கவே இருக்காது. நம்ம சொல்ல முடியும். வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு.
உங்களால பெருசா வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும் அப்படின்னா, 375 இந்த மாரி 125 அந்த மாரிலாம் பெரிய கான்ட்ராஸ்ட்ல போட்டு அந்த டீம்ஸ அப்படியே போட்டீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ரேங்க் வரும். நல்ல பிரைஸ் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே. ஒரே ஒரு மாடல் டீம் மட்டும் உங்களுக்கு காமிச்சுறேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மீடியம் பேக்ஸ் ஏற்கனவே இந்த மாடல் டீமா. ஸோ இது ஒரு மாடல் டீமா வந்து நான் வந்து இது ஒரு இந்த சப்போஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்க அப்படின்னா, நான் அந்த அந்த மாரி பேசிஸ்ல குடுத்துருக்கேன். வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸோட வின்னிங் ரேஷியோ இங்க பெஸ்ட்டா இருந்திருக்கு. ஏன்னா, இங்க நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ப்ளே பண்ண நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்கிறனால, ஸோ இந்த ஒரு டீம் அவங்கள ஈஸியா அவ்வளோ சீக்கிரமா வின் பண்ணிற முடியாது. ஸோ அந்த அடிப்படையில வெஸ்ட் இண்டீஸ் தான் ஸ்க்வேரா வின் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேஸ் இப்ப சார்லஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படின்றனால அவர எடுக்கல. ஸோ அவர ட்ராப் பண்ணி நான் வந்து ரஸ்ஸல் கேப்டனாவும் அல்சாரி ஜோசப் அப்படியே ரிவர்ஸ்ல கூட நீங்க குடுத்து பார்க்கலாம். அல்லது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்டன் கிங் கூட நீங்க வந்து ஒரு விசியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே கேப்டன்ஷிப் குடுத்து. இந்த மாரி மாத்தி மாத்தி கெஸ் பண்ணி பாருங்க. ஆம்னி கூட ஒரு டீசென்ட்டான நீங்க வந்து எஸ்எல் போறீங்கன்னா, சுயரா நல்ல ஒரு சாய்ஸா இருப்பாரு. ஆம்னிய பொறுத்தளவுல நீங்க கண்ண மூடிட்டு ஒரு விசி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸா இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஓகே நண்பர்களே. உங்களுக்கு பிரேம் டிப்ஸ் இன்ட்ரெஸ்டிங் தான் பிரேம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பரும் குடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. ஓல்டு பிரைம் மெம்பர்ஸுக்கான ஆஃபரும் குடுத்துருக்கோம். நியூ மெம்பர்ஸுக்கு நீங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர கனெக்ட் பண்ணி கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.